தரமா இது படம் ஓட விட்டு அடிப்பாங்க மக்கள். ஓப்பனா சொல்றேன், நடிப்புனா என்ன, ஸ்டைல்னா என்ன வந்து புள்ள போய் பார்த்து கத்துக்க சொல்லுங்க. அவரு லாஸ்ட் ஃபைனல்ல ஒரு 10 நிமிஷம் தான் வருது, இருந்தாலும் அவரும் பக்கா பண்ணிடுறாரு. இல்ல டிஃப்ரெண்டான லோகேஷ் படமா. லோகேஷ் கனகரா சொல்ற மாதிரி 150 ரூபாய்க்கு வர்த்து தான். அதுக்கு இது சம்பந்தமே கிடையாது. ஒவ்வொரு சீனும் பய ரஜினி தான். பவர் ஹவுஸ் இதான் ஒரு பவரான படத்தை வந்து கொடுத்துருக்காங்க. அமீர் கான் தேவைப்பட்டவர் ப்ரோ. சோ மிஷின்ல ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் இருக்கு. நான் சூப்பரா உண்மை சொல்றேன், தரமா இது படம் செம்ம. லோகேஷ் ராஜ் செம்ம பண்ணிரு. இல்ல சிவகார்த்தி சார் தரமா இருக்கு சார். டைம் ஆயிடுச்சு. நாகார்ஜுன் சார் வேற லெவல், தரமான வில்லன்னா செம்ம பண்ணிரு. அவர் ஹீரோ தான் பாத்துக்கான வில்ல தரத்தை சூப்பரா பாத்துக்காங்க. நல்லா இருக்கு பக்கா பண்ணிடுறாரு. சூப்பரா இருக்கு. அவரு லாஸ்ட் ஃபைனல்ல ஒரு 10 நிமிஷம் தான் வருது, இருந்தாலும் அவரும் பக்கா பண்ணிடுறாரு. அவங்க நல்லா பண்ணிருக்காங்க. ஸ்டார்டிங்ல இருந்து வராங்கனால அவங்க நல்லா பண்ணிருக்காங்க. கேமியோனா அதான் அமீர் கான் வரதான் கேமியோ ரோல். சர்ப்ரைஸ்னா அந்த இது ரஜினிகாந்த் காட்டுறதுலாம் நல்லா இருக்கு. அந்த இன்ட்ரோவலில் வந்து கொஞ்சம் இன்ட்ரோலுக்கு முன்னாடி அந்த இது இன்ட்ரோலில் கொஞ்சம் பிக்கப் பண்ணுறாங்க. அதை பார்க்கும்போது நம்மளுக்கு அடுத்த பாஷாவில் அந்த இன்ட்ரோல் விடுவாங்க பாருங்க, அந்த எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்குது. அது சூப்பராக இருக்குது. எல்லாமே நல்லா பண்ணியிருக்கிறாங்க. இதில் ஃபுல் மியூசிக் பிரமாதமாக இருக்குது. சரியான மியூசிக். சத்யராஜ் ரஜினி சூப்பரா நடிச்சிருக்காங்க. சூப்பரா பண்ணிருக்காங்க. எல்லாம் சூப்பரா நடிச்சிருக்காங்க. அது நல்லா இருக்கு. இப்போ டிஃப்ரெண்டா இருக்கு. நல்லா இருக்கு ப்ரோ. நல்லா இருக்கு. அமீர் கான், நாகார்ஜுனா இவங்க எல்லாம் உள்ள இருக்காங்க. எல்லாமே நல்லா இருக்கு. எல்லா கதைக்கு எல்லாமே சூட்டபிளா தான் பண்ணிருக்காங்க. கதைக்கு சூட்டபிளா தான் இருக்கு. சோ இந்த எந்த மாதிரி கதையா இருக்கு? வழக்கமான லோகேஷ் கனகராஜ் அவரோட இல்ல டிஃப்ரெண்டான லோகேஷ் படமா. நார்மல் லோகேஷ் படம் எல்லாமே டிஃப்ரெண்டா இருக்கு. நல்லா இருக்கு. ஓகே ப்ரோ, இது சர்ப்ரைசிங் ஃபேக்டரா உள்ள வேற ஏதாவது இருக்கா? சிவகார்த்திகேயன் இருக்கதா சொல்றாங்க. அந்த மாதிரி இல்ல அப்படிலாம் சூப்பர் ப்ரோ, நல்லா இருக்கு. எல்லாமே வர்த்தா இருக்கு. அமௌண்ட் லோகேஷ் கனகரா சொல்ற மாதிரி 150 ரூபாய்க்கு வர்த்து தான். இது ரஜினி, அமீர் கான் எல்லாமே செம்ம ஆக்ஷன் ப்ரோ. சூப்பர் செம்ம. உள்ள விண்டேஜ் ரஜினி இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. எப்படி பண்ணிருக்காங்க? விண்டேஜ் ரஜினி எப்படி இருக்காரு? நல்லா இருக்கு ப்ரோ. சூப்பரா இருக்கு. படம் சூப்பரா இருக்கு ப்ரோ. விண்டேஜ் ரஜினிலாம் வச்சிருக்கதா சொல்றாங்க. அதெல்லாம் அருமையா இருக்கு ப்ரோ. சூப்பரா. அமீர் கான், ரஜினி, அமீர் கான் கேரக்டர்னா நல்லா இருக்கு ப்ரோ. இவ்வளவு பெரிய ஸ்டார் காஸ்ட் படம் எல்லாருக்கும் செட் ஆகுற மாதிரியே வச்சிருக்காரு ப்ரோ. படம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. சோ ரஜினி, அமீர் கான் இவங்க எல்லாம் உள்ள இருக்காங்க. இவங்க எல்லாம் கதைக்கு தேவைப்பட்டாங்களா? சோ எப்படி தேவைப்பட்டாங்க. அனிருத்தோட மியூசிக் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. இது இந்த படத்துக்கு வந்து 10க்கு எவ்வளவு ரேட்டிங் தரலாம்? 10க்கு 8 ரேட்டிங் தரோம். சூப்பரா இருக்குண்ணா. ரொம்ப நல்லா இருக்கு. பிரில்லியன்ட் ஒர்க்கு. ரொம்ப நல்லா இருக்கு. சஸ்பென்ஸ் யாரும் ரிவீல் பண்ணாதீங்க. நல்லா இருக்கு. என்ன சொல்றாங்க? லோகேஷ் கனகராஜ் அவரோட படம் லோகேஷ் கனகராஜ் படம் தான். தலைவருக்காக கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்காரு. படம் மட்டும் ரொம்ப நல்லா இருக்கு. அமீர் கான், நாகார்ஜுனா இவங்க எல்லாம் தேவைப்பட்டாங்களா கதைக்கு? ஆமா, தேவைப்பட்டாங்க. எல்லாமே ஒரு அது உங்களுக்கு படம் பார்த்தா தான் தெரியும். எல்லாம் எல்சியூல இருக்கா? எல்சியூல இல்ல. அதுக்கு இது சம்பந்தமே கிடையாது. மியூசிக் எப்படி பண்ணிருக்காங்க? சூப்பரா இருக்கு. அனிருத் கலக்கிட்டாரு. சிவகார்த்திகேயன் உள்ள இருக்கா? இல்லைங்க அதெல்லாம் சும்மா ஃபேக். சிவகார்த்திலாம் கிடையாது. அட்டகாசமா இருக்கு. விண்டேஜ் ரஜினி, பழைய ரஜினி உள்ள இருக்காங்க சொல்றாங்க. ஒவ்வொரு சீனும் பய ரஜினி தான். அது எந்த படத்தோட ரஜினி உள்ள இருக்காரு? சார் எல்லாமே தீ மாதிரி இருக்கு, பாஷா மாதிரி இருக்கு, எல்லா ரஜினி இருக்காங்க. தலைவா, பவர் ஹவுஸ் இதான் ஒரு பவரான படத்தை வந்து கொடுத்துருக்காங்க. அது எக்ஸ்பெக்டேஷனோட வந்தோம். ரொம்ப ஹைலி எக்ஸ்பெக்டேஷன். அதாவது எங்களுக்கு திருப்பி இன்னொரு ஷோ பார்க்கணும் போல ஆயிடுச்சு. ஸோ அந்த அளவுக்கு வந்து தலைவர் கலக்கிட்டாருங்க. இதுக்கப்புறம் தலைவர் தான். இதுக்கப்புறம் எவனாவது ஒருத்தன் வந்து நான் தான் அடுத்த சூப்பர் ஸ்டார், நான் தான் நம்பர் 1 நான் வச்சுங்களேன், அவனெல்லாம் வந்து என்ன ஓட விட்டு அடிப்பாங்க மக்கள். ஓப்பனா சொல்றேன், நடிப்புனா என்ன, ஸ்டைல்னா என்ன வந்து புள்ள போய் பார்த்து கத்துக்க சொல்லுங்க. சும்மா வந்தானா சும்மா பறந்து ஆச்சாலாம் வேலைக்கு ஆகும். டைலாக்லாம் இதுதான் டைலாக் டெலிவரினா எப்படி பண்ணணும், எப்படி சண்டை போடணும், எப்படி ஸ்டைல் பண்ணணுன்றத தலைவர்கிட்ட வந்து கேட்டு தெரிஞ்சு சொல்லுங்க. இந்த கூலிலாம் சாதாரண படம் தெரியும், வேற லெவல் அல்டிமேட். நான் இந்த அளவுக்கு நான் பேசுறேன், இங்க பாருங்க அந்த படத்துல ஒரு எக்ஸ்பிரஷனுக்கு என் கண்ணுல தண்ணி வருது. அந்த அளவுக்கு ரசிச்சு நான் பார்த்தேன். படம் தரமான சம்பவம். உண்மையாலுமே சொல்றேன், நல்லா இல்லையா எவன் சொன்னாங்க? அதுதான் காதல் நல்லா இல்லைன்னு வந்துச்சு. டென்ஷன் நானு. படம் அருமையா இருக்குங்க. இப்ப பாத்தீங்கன்னா ட்விட்டர் ஓபன் பண்ணி பாருங்க, நிறைய பேர் வந்து என்ன போடுவாங்க, படம் நல்லா இல்ல வேஸ்ட்னு சொல்லிட்டு போடுவான். எல்லாமே அணில் எல்லாருக்கும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க பாஸ். ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களா? அதெல்லாம் வந்து
படம் வந்து ரிலீஸ் ஆகுதோ இல்லையோ ட்விட்டரில் வந்து சில அனில் குஞ்சஸ் வந்து ரிவ்யூஸை ஓப்பன் பண்ணிடுவாங்க. படம் வந்து நல்லா இல்லையா, ஃபர்ஸ்ட் ஹாஃப்க்கு மேலே ஒரு மாதிரி இருக்கா, ஸ்லோவாக போதான், என்னையா படம் எடுத்துருக்கீங்க, 2 பாட்டை வச்சு அப்படி இப்படின்னு ஆரம்பிப்பானுங்க. படம் வந்து உண்மையிலே சொல்கிறேங்க செம்ம மாசாக இருக்குது. அது எப்படி சொல்லுறதுன்னா, சில பேர்லாம் வந்து என்னென்னா எடுத்த உடனே நாங்கள் வந்து 600 கோடி வசூல் பண்ணிட்டோம், 700 கோடி வசூல் பண்ணிட்டோம்வாங்க. இது 1000 கோடி இல்லைங்க, மினிமம் 1200 crores அடிக்கும். 1000 கோடி அடித்த முதல் தமிழ் படம் அப்படின்ற பெருமை 100% இந்த படத்துக்கு வரும். அருமையாக எடுத்திருக்காங்க கதையை. ரஜினி சார் ஆக்டிங்லாம் பார்த்தீங்கன்னா இந்த 74 வயசில் மனுஷனை என்னடா இப்படி பாடாயப்படுத்தி நடிக்க வச்சு இருக்கிற மாதிரி அவ்வளோ பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காருங்க. ஸ்டண்ட்டு சீன்ஸ்லாம் இந்த வயசுலலாம் நம்மளால நடக்கவே முடியாதுங்க. அவரை போட்டு இவ்வளோ சண்டை போட வச்சுருக்காங்க. மாசுங்க. இதுக்கு ஆக்சுவலாக வந்து எனக்கு ஒரே சந்தேகம் என்னென்னா, எதுக்கு ஏ சர்டிஃபிகேட் இந்த படத்துக்கு கொடுத்தீங்க? இதுதான் மிகப்பெரிய பிரச்சனை. அப்புறமா நானே உட்காந்து யோசித்தேன், எதுக்கு ஒரு வேலை கொடுத்துருப்பாங்கன்னா, அவங்க ஒரு மிஷின் கண்டுபிடிச்சிருக்காங்க. மேபி அந்த மிஷினுக்காக வந்து இதை ஏ சர்டிஃபிகேட் ஆக்கியிருப்பாங்க. அது என்ன மிஷின்ன்றதுலாம் வந்து நான் இந்த ரிவீல் பண்ண விரும்பல. அதை உள்ளே போய் நீங்கள் பார்த்துக்கோங்க. சூப்பராக எடுத்திருக்காங்க படம். அருமைங்க. சூப்பர். சத்யராஜ் சார் பர்ஃபார்மன்ஸ் பக்காவா பண்றாங்க ரஜினி சார். அதனால தான் ஸ்டைல தாண்டி அவர் ஆக்டிங்ல பக்கா. அதனால தான் இத்தனை வருஷம் நிக்க முடியுறாங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க? ஆக்டிங் பக்கா, அவரோட கேரக்டர்லயும் அவர் பக்கா. இப்போ ஒரு எளிமையான மனுஷன் சொன்னா அது ரஜினி சார் தான். அந்த எளிமையை வச்சுட்டு இருக்கிறனால தான் இவ்வளோ பெரிய சிகரத்தை அவரால் அடிய முடிஞ்சிச்சு. ஒன்றும் இல்லை, இது வந்து கதையே சூப்பர் கதை. இப்போது லோகேஷ் நார்மலாக வந்து இந்த ட்ரக்ஸு அந்த மாதிரி கதையை தான் எடுப்பார். இதில் வந்து ஒரு வித்தியாசமாக எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு டைம் ட்ராவலிங் மிஷின்னு ஒன்று கண்டுபிடிக்கிறாங்க. ஆனால் அது டைம் ட்ராவலிங் மிஷினா இல்லை அது என்ன மிஷினு? ஏன்னா ட்ரெய்லரை வச்சு நம்மளே யோசித்தோம் என்ன கதையாக இருக்கும், என்ன மிஷினாக இருக்கும்ன்ட்டு. இந்த மிஷின் என்னன்னு தெரிஞ்சாதான் உங்களுக்கு கதை என்னன்னு புரியும். ஸோ மிஷினில் ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் இருக்குது. அதெல்லாம் சொல்லிட்டா கதையை ரிவீல் பண்ண மாதிரி ஆகிடும். நல்லா இருக்குங்க படம், சூப்பராக இருக்குது, அருமையாக இருக்குது. அதான் ப்ரோ பக்காவாக தான் இருக்குது. செகண்ட் ஹாஃப் நல்லா தான் இருந்தது ப்ரோ. 20 minutes ப்ரோ. லாஸ்ட்டில் கிளைமேக்ஸ் மட்டும் தான். அமீர் கான் தேவைப்பட்டார் ப்ரோ. அவர் பேர் என்ன, உபேந்திரனா? அவர் தான் ப்ரோ மாசு. செகண்ட் ஹாஃப்ல அவர் தான் ப்ரோ மாசு. அவரு வயசாயிச்சா என்னன்னு தெரியல, மஜாவா இருக்கிறாரு ப்ரோ. அவர் சொன்ன அளவுக்குலாம் இல்லை ப்ரோ. இன்டர்வல் பிளாக் அவர் சொன்ன அளவுக்கு ரொம்ப எதிர்பார்த்தேன். அவர் இன்டர்வியூலாம் பார்த்துட்டு தான் போனேன். இன்டர்வல் பிளாக் ஏதோ பண்ண போறாங்க, ஏதோ பயங்கரமா இருக்கும்னு நினைச்சேன். ஆனா சொல்லிக்கிற அளவுக்குலாம் இன்டர்வல் பிளாக் இல்லை. ஓகே தான், பக்காவா இருந்தது வைப். சொல்ல போனா என்ன, இங்க கொஞ்சம் அவ்வளோ வைப் பண்ணல, வேற எங்கன்னா இந்த வைப் பண்ணிருப்போம். மலையாளத்துல இருந்து ஆல்ரெடி ஜெயிலர்ல ஒருத்தர் நடிச்சிருந்தாரு. சோபின் இப்ப எப்படி படம் ஃபுல்லாவே அவர் தான் ப்ரோ. 2.5 மணி நேரமே அவர் வருவாரு. இல்லைன்னா சொல்லலாம், அவர் இல்லாத சீனே கிடையாது படத்துல. பயங்கரமா இருப்பார். ஆசைதான் ப்ரோ இருந்துச்சு. லோகேஷ் கனகராஜ் இல்லை, லோகேஷ் கனகராஜ் எல்லாத்துலேயும் வந்து நியூ ஒரு வெப்பன் கொண்டு வருவார். ஆனால் இதில் நியூ ஒரு வெப்பன் கொண்டு வந்திருக்காரு. அது இப்போ பிக் ஸ்க்ரீனில் பார்த்தா இன்னும் செம்ம மாசாக இருக்கும். ஓகே, உள்ள சோபின் அவர்களோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்தது? எல்லாமே செம்ம மாசாக தான் ப்ரோ இருந்துச்சு. லாஸ்ட் 10 மினிட்ஸும் செம்ம சூப்பராக போச்சு. நாகார்ஜுனா, அமீர் கான், அதுக்கப்புறம் வந்து சோபின், இது மாதிரி பெரிய ஸ்டார் கேஸ்ட்லாம் உள்ளே இருந்தாங்க. ஸோ இவங்களாம் கதைக்கு தேவைப்பட்டாங்களா? கண்டிப்பாக தேவைப்பட்டான் ப்ரோ. நாகார்ஜுன் வந்து செம்ம சூப்பராக பண்ணியிருந்தார். அவர் செம்ம மாசாக இருந்தார். மெயினே அவர் தான் வில்லனாக கொண்டு வந்திருக்காங்க. செம்ம மாசாக இருந்துச்சு. மோனிகா பாட்டு எப்படி இருக்கு? நல்லா இருந்துச்சு ப்ரோ. இன்டர்வல் பிளாக் வந்து லோகேஷ் கனகராஜ் ரொம்ப ஹைப்பா சொன்னாரு. அந்த ஹைப் இருந்ததா? கண்டிப்பாக இருந்துச்சு. எங்களே அந்த இன்ட்ரோல எப்போ வரும்னு பார்த்துருந்தோம். செம்ம மாசாக கொண்டு வந்தார். ஃபைட்டோட சேர்த்து கொண்டு வந்தார். ஓகே, விண்டேஜ் ரஜினி வேற உள்ள இருக்கிறதா சொல்றாங்க. விண்டேஜ் ரஜினி எப்படி? ஆமாம், அது வந்து ஃப்ளாஷ்பேக் மாதிரி கொண்டு வந்தாங்க லாஸ்ட்டு. அது வந்து ஃபஸ்ட்டு இருக்கிற மாதிரி கொஞ்சம் நல்லா ஃப்ளாஷ்பேக்காக கொண்டு வந்தாங்க, விண்டேஜ் மாதிரி. இல்லை ஃபுல்லாகவே அந்த அவர் இல்லை அவர் பழைய படத்துலேருந்து அப்படியே ஃப்ளாஷ்பேக்காக கொண்டு வந்து நல்லா சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஆமாம், கனெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். படம் மாஸ் ப்ரோ, வேற லெவல் இருந்துச்சு. இல்லை ப்ரோ, விக்ரம் லோகேஷ் படத்தை கம்பேர் பண்ணதுக்கு இந்த படம் கம்மி. ரஜினி ஆக்ஷன் சொல்லுவா ப்ரோ, வேணும் எல்லாருக்குமே தெரியும். அவர் ஸ்டைலே வேற லெவல் தான். அதோட உபேந்திரா பயங்கரம் ப்ரோ படத்தில். உபேந்திரா சோபினோட உபேந்திரா தான் சொல்லுவேன் நான். உபேந்திரா வேற லெவல். அவ்வளோலாம் தேவைப்படல ப்ரோ. இன்டர்வல் பிளாக் அவ்வளோவா இல்லை ப்ரோ, வேஸ்ட் தான். மோனிகா பாட்டு சூப்பர் ப்ரோ. மோனிகா பாட்டு கரெக்டாக வாங்கியிருந்தது. இன்டர்வல் அவ்வளோ சொல்கிற மாதிரி இல்லை, இன்ட்ரோவும் அவ்வளோ சொல்கிற மாதிரி இல்லை. இன்னும் கொஞ்சம் சூப்பராக பண்ணிடலாம். நான் எவ்வளோ எக்ஸ்பெக்டேஷன் பண்ணி வந்தோம்.
படம்லாம் அந்த கடைசி 20 நிமிஷம் தான் ப்ரோ படம். அந்த ஒரு காசாப்பிடி வச்சு படம் முடிச்சிட்டாங்க ப்ரோ. அவ்வளோதான். நாகார்ஜுன் மாஸ் பண்ணியிருக்காரு ப்ரோ. நாகார்ஜுன் ஒவ்வொரு ஃப்ரேம்லேயும் வரப்போ மாஸாக ஒரு ஆக்டிங்கே வர லெவலில் இருந்துச்சு. நாகார்ஜுன், உபேந்திரா அவங்கெல்லாம் மாஸ் பண்ணிக்கிறாங்க ப்ரோ. மோனிகா சாங்கு ஒரே வைபாக இருந்தது. மற்றபடி நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தேன். 1000 கோடி இன்டர்வெல்லாம் ஒன்றுமே இல்லை ப்ரோ. லியோவெல்லாம் எப்படி இருக்கும் இன்டர்வெல், இதில் வந்து அப்படிலாம் ஒன்றுமே இல்லை இதில் இன்டர்வெல். அவர் வேறு லோகேஷ் கனகராஜ் அதில் லியோவில் வந்து ஃப்ளாஷ்பேக்கு மொக்க பண்ணுறாங்க. இதில் ஃப்ளாஷ்பேக் சூப்பராக இருக்குது ப்ரோ. அவள்தான் 2 பேருக்கு ரெஃபரன்ஸ். ஆனால் விக்ரமில் எல்லாமே சூப்பராக இருக்கும். விக்ரம் அளவுலாம் இல்லை. இது படம் வந்து அந்த ஆவரேஜ் தான். அது கடைசியில் அந்த 20 நிமிஷம் செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்கு. ஓகே. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் அது ஓகே ப்ரோ. அது தேவைப்பட்டாங்க. அது கரெக்டாக அவங்க ரோல் கரெக்டாக பண்ணியிருக்காங்க, பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. நாகார்ஜுன் ஓகே. நாகார்ஜுன், உபேந்திரா அவங்க ரோல் கரெக்டாக பண்ணியிருக்காங்க. அமெரிக்கான்னு கடைசியில் வந்து அவரும் கொஞ்சம் மாஸ் பண்ணிட்டார். சோபின் தான் அவர் அண்டர்டேக்கர் மாதிரி சாவராரு வராரு அந்த மாதிரி வந்துட்டே இருந்தார். அவர் கடைசி வரைக்கும் இருந்தார். அவரும் மாஸ் பண்ணியிருக்காரு. உபேந்திரா நல்லா பண்ணியிருக்காரு ப்ரோ. நல்லா இருக்குது ப்ரோ. படம் ஓகே தான். ஆனால் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை அதெல்லாம் சொல்லுவானுங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ரஜினியோட எப்பவுமே சொல்கிற மாதிரி தான். அவருடைய மாதம் கிளாஸும் அதுவே போதும் படத்துக்கு. வேறு எதுவும் கதை அதெல்லாம் தேவையில்லை. அவர் பிடிச்ச பிடியிலேயே படம் தெரிஞ்சிருக்கும். அந்த ஒரு மாசு கிளாப்ஸுக்கே போதும் ப்ரோ படம். அவ்வளோதான் ப்ரோ. அப்புறம் எல்லாருக்குமே ஈக்குவல் ரூல்ஸ் தான் ப்ரோ படத்தில். ஒன்றும் பெருசாக சொல்ல முடியாது. பட் ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன்லாம் வராதிங்க. நார்மலாகவே வந்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு ப்ரோ. பட் ஃபேமிலி ஆடியன்ஸ் அதெல்லாம் சொல்ல முடியாது. அதான் ப்ரோ. அவர் லோகேஷ் கனகராஜோட எல்லா இன்ட்ரோல் பிளாக்குமே சரி ஏதோ ஒன்று பெருசாக செஞ்சிருப்பார். இந்த வாட்டி அதே மாதிரி தான் ரஜினியோட அவருடைய ஒரு ஸ்டைல்லே வச்சு டான்ஸ்லாம் போட்டு ஒரு பழைய பாட்டு ஒன்று போட்டு பயங்கரமாக மாசாக டான்ஸ் ஆடி அவர் 30 வருஷமாக குடிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு மாசாக ஒரு பயங்கரமாக பண்ணியிருக்காரு ப்ரோ. அதெல்லாம் நல்லா தான் ப்ரோ இருக்குது. கண்டிப்பாக தேட்டரில் வந்து பாருங்கள் எல்லாருமே கண்டிப்பாக.